Hi friends, welcome back to Speedy TV. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்க அண்ணா வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு பொங்க வரிசை கொடுக்க வந்திருந்தாங்க. சோ அந்த ஒரு குட்டி விலாக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னா இன்னைக்கு எங்க அண்ணா வராங்கங்கிறது எனக்கு தெரியாது. சோ அவங்க கால் பண்ணி எப்போ சொல்லிட்டு வருவாங்க. அந்த டைம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ ஒரு சர்ப்ரைஸாக திடீர்னு போய் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்து நின்னாங்க. ஆனால் அம்மா வந்து மதியமே நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 3 நாளாக இப்போ பொங்கல் வரதால் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 4 நாள்கிட்டே எனக்கு அந்த ஒர்க்கு முடியவே கரெக்டாக இருந்தது. அது ஹால் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம். கரெக்டாக அண்ணன் வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே ஏற கட்டிட்டு அதுக்கப்புறம் அண்ணனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுதான் அம்மா வந்து மதியமே வந்து இந்தமாரி அண்ணன் வராங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் கால் பண்ணி கேட்டேன், இல்லை இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் பேசி வச்ச அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே திடீர்னு வந்து அண்ணன் நின்ட்டாங்களா. ஸோ அதனால் அன்றைக்கி வேறு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னென்னா விரதத்தில் இருந்தாங்க. எப்போதுமே வியாழக்கிழமை வந்து குரு பகவானுக்கு விரதம் இருப்பாங்க வாரம். ஸோ அன்னைக்குன்னு வந்து பார்த்தா விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அண்ணன் வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம கொஞ்சம் அடுத்த வாரம் கூட இருந்திருக்கலாம். அவங்க எதுவுமே சொல்லாமல் வந்ததில் அவங்க காலையிலே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ணன் வந்து மதியம் தான் வந்தாங்க. ஒரு மணிலேருந்து 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். மதிய டைம் தான் வந்தாங்க. ஸோ வந்ததுமே நான் வெஜ்ஜில் தான் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன். வணக்கம் சொல்லு மாமா வணக்கம் சொல்லு. இந்த வணக்கம். ஸோ அண்ணன் வந்ததுமே பாப்பாவுக்கு வந்து பொங்கலுக்காக வந்து ஒரு கார் வந்து கிஃப்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரு. வந்தோடனே பாப்பாவுக்கு வந்து அந்த காரை கொடுத்து தான் அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து கார்லாம் சின்ன கார் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் ரிமோட் கண்ட்ரோல் கார் இந்த மாதிரி இது வாங்கி கொடுத்ததில்லன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வாங்கி கொடுத்ததுமே பிரேம் வந்து அவங்க அண்ணன் அப்படியே ரிமோட் அழுக்கிறது அங்கேங்கின்னு போகிறதும் பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அது காரை பார்த்ததும் அவங்க மாமாவுக்கு வந்து ஹாய் சொல்லவும், வணக்கம் சொல்லவும், ஹலோ சொல்லவும் சொல்லிவிட்டு உங்கள் பேர் என்ன சாயிரான்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா பாப்பா. அதுக்கப்புறமா அண்ணன் வந்து கொண்டு வந்திருந்த வரிசைலாம் இருக்குல்ல, அதை அப்புறம் தட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அப்புறம் என்னென்னா 3 தட்டு ஒரே தட்டாக இருக்குமான்னாங்க. அது எல்லாமே மேலே இருக்கிறதால 3 தட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இல்ல மாமா, ஏதோ உரசுது. எது உரசல கடை நான் உள்ள போச்சு வந்துச்சா இல்லையா? பிரிச்சு எனக்கு தாமது மேலதான் இருக்கு. இது மேல இருக்கு. இங்கே உள்ள போட்டியா? உள்ள எல்லாம் பத்தாது. உள்ள போயிட்டான். இது கட்டாயமான எவ்வளோ ஒரு வீடு சுத்த மாட்டேங்குது. அதான் சொல்லுங்க. சுத்தம் நான் எல்லா வீடும் சுத்தல. அதான் ஒரு பிரச்சனை. இல்லை, அந்த ஒரு வீடு சுத்தல. அதுதான் பிரச்சனை. என் பென்சில்ல ஏஞ்சி இடாண்டா அவங்க பெருசாக இருக்கு. இது உனக்கு வளைய வேற வாங்கிட்டு வந்து நான் ஆமா சுமரே பெருமூல பார்க்க வளைய நல்லா இருந்துச்சு. ஆனால் கை கொடுதுன்னு சொல்லிட்டு 2 இது வாங்கிட்டு வந்தேன். 2 கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது. ஆமாம், என் டவுட்டாக இருந்தது எந்த வலையை 10 நிமிஷத்தில் வர டவுட். நான் 2 வலையை வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒரு பொங்க வரிசைங்கிறது ஒரு பெண்ணுக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பிறந்த வீட்டோடைய உறவு வந்து எப்போதுமே காலங்காலமாக நிலச்சி நிற்கணுங்கிறதுக்காக தான் இந்த தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி வரிசைகள்லாம் வந்து நமக்கு கொடுக்குறது. அது வந்து அப்பா அம்மா கொடுப்பாங்க. இல்லைன்னா அண்ணன் இருந்தால் முக்கியமாக அண்ணன் வந்து கடைசி வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நாம் வந்து அண்ணனை வாழ்த்தும் போது அவங்க நல்லா இருப்பாங்க, அண்ணன் ஃபேமிலி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒரு மன நிறைவோடு இருக்கும்போது கண்டிப்பாக அது எல்லாமே அண்ணனுக்கு தான் வந்து ஒரு சந்தோஷமான இதுவாக அமையும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் எப்போதுமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து புகுந்த வீட்டுக்கு போனாலும் பிறந்த வீட்டு உறவு வந்து கடைசி வரைக்கும் நீடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சம்பிரதாயங்கள்லாம் அந்த காலத்தில் வச்சுட்டு போயிருக்காங்க பெரியவங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சிட்டியில் இருக்கான்னு தெரியல. ஆனால் கிராமத்தில் வந்து பொங்கல் வரிசைனா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து என்னென்னா தலைப்பொங்கல் மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படிலாம் கிராமத்தில் கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் கொடுப்பாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் கொடுத்துட்ருப்பாங்க. அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வருஷமும் வந்து அண்ணன் வந்து கொடுத்துட்ருப்பாங்க.
அதுமாரி தான் இந்த வருஷமும் வந்தாங்க. ஸோ ஒன்றில் பழம், இன்னொன்றில் வந்து அந்த மஞ்சக்கட்டி, அப்புறம் வெத்தலை பாக்கு, பழம், பாப்பாவுக்கு வந்து வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அப்புறம் பூவு, அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஸ்வீட்ஸு, காரம் எல்லாம் வச்சு அப்புறம் பணம் வச்சாங்க. அப்புறம் பிரேமுக்கு வந்து தனியாக பணம் கொடுத்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து அதை கார் வந்து கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு 500 கொடுத்தா கார் வந்துருந்தாங்க மென்னுட்டு. நீங்க 2 பேரும் வாங்க பாப்பா. கிழக்க பார்த்தா எப்போ இப்படி தான் கொடுப்ப? இல்லை இல்லை, எப்போ இப்படி தான் மாமா கொடுப்ப? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். சொல்லு மாமா, ஹாப்பி பொங்கல் சொல்லு. செல்ஃபி எடுத்து இருக்கட்டும் இருக்கட்டும், நானோட இருக்கட்டும். அப்படிங்க, அடுத்து அப்படிங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். நாங்க பூஜை ரூம்ல வைக்கிறது பாப்போம். கார் காருக்கு போயிட்டு கார். ஒரு தட்டாக வந்து ஏஞ்சி நிற்க வச்சு ஒரு தட்டாக கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ அன்றைக்கி தான் விருதுங்கிறதால நான்வெஜ் வந்து எனக்கு சமைக்கக்கூடாது வேறு. அதனால் சரி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. சரி பார்க்கலாம், எதாவது சமைக்க முடிஞ்சால் சமைக்கலாம், இல்லைன்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் மணி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆகிடுச்சிங்க. அப்புறம் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஏன்னா அண்ணன் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு சாப்பிடுவாங்க. அப்புறம் போய் சாமிக்கிட்ட போய் அந்த பிளேட்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் பாப்பா அப்படியே விளையாண்டுட்டு இருந்த காரை வச்சு. சாயிரா இங்கே பாரு, சாமி கும்பிடு. சரியா? உள்ள போயிட்டு வரப்ப நான் போயிட்டு அப்படியே போயிட்டா போவோம், நேரா அந்த ரோட்டில் போயிட்டா போவோம் சார். பைபாஸ் தான் மண்டே. நீங்க சொல்றது நான் வரப்ப சொல்றேன். வரப்ப அது பெரிய நம்ம கார் யாரும் வேணுந்தா? நானும் பார்க்குறேன். எல்இடி எங்க சாயிரா, அந்த டீ ஓடல சாயிரா அங்கே பாரு. அதே பெரிய பார்த்துங்க வரப்ப தான் அது வருது. போயிட்டு போயிட்டு வரும்போதா உள்ள போயிட்டு வரப்ப போயிட்டு வரும்போதுனா ரிமோட் எடுத்துருவா, ரிமோட் ஓட்டும். அந்த அந்த இதில் விட்டு போயிட்டோம். அது ரூம்ல விட்டுச்சு. இப்போ இங்கே இறங்கலாமா? எதுக்கு நான் பொருள் விளையாடு இப்போ பாப்பா இது வாங்கல மஞ்சள் கட்டி எல்லாம் ஆண்டு இப்போ தான் வாங்கி போயிட்டு அந்த பர்சன் சொன்ன புது பர்சன் சொன்னீங்க அங்கே போய் தான் ஆட்டோ தான் எல்லாம் டிராபிக் ஆயிடுச்சு. நான் இவ்வளோ சாப்பிட்றதா சரி வைக்கிறத வையே. அம்மாசு விருதம் இல்லை, வியாழக்கிழமை நீங்க சாமி விருதம். அது அண்ணனுக்கு வந்து நான் என்ன சாப்பிட வந்து ரெடி பண்ணேன்னு பாருங்கள். வாழை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு மீன் ஃப்ரை, அப்புறமா 65 சிக்கன் 65, அப்புறம் காடை கிரேவி, அதுக்கப்புறமா மட்டன் பிரியாணி, இந்த ஜீரக சம்பாரிசில் பண்ண மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் கிரேவி, அதுக்கப்புறமா தயிர் பச்சடி, அதுக்கப்புறமா வந்து பழம், ஸ்வீட்ஸு அதெல்லாம் வச்சேன். ஸோ இதுதான் அன்றைக்கி வந்து நான் உண்மையாக வீட்டில் எதுவும் சமைக்கலைங்க. நான் வந்து அதை வெஜ்ஜில் தானே சாப்பாடு செஞ்சுருந்தேன். அதனால் ஒரு நான்வெஜ் விருந்தாக இருக்கணுங்கிறதுக்காக அண்ணனுக்கு ஃபுல்லாகவே வந்து ஹோட்டலில் நான் ஆர்டர் பண்ணி வர வச்சுட்டேன். ஸோ ஒரு திருப்தியாக வந்து நாமளும் வந்து சாப்பாடு போட்டு அனுப்பணும், அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். அதனால் அன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் இதான் அந்த ஹோட்டலில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி மதியம் ஏன்னா நான் ஆர்டர் பண்ணது ரொம்ப லேட்டாக தான் ஆர்டர் பண்ணேன், அதனால் அப்போ இதுதான் இருந்தது. ஸோ எல்லாமே வந்து அண்ணன் கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க, சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் அண்ணன் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு குட்டி விலாக், ஒரு மெமரிக்காக தான் இந்த விலாக் வந்து அன்றைக்கி எடுத்தேன். ஓகேங்க, கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நிறைய பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் வீடியோலாம் அடுத்தடுத்து வரப்போகுதுங்க, பாருங்கள்.
மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.